வெள்ளரி விதை ஊணுது. அன்னைக்கு ஒரு 3 தட்டு ஊனணும். 3 தட்டு ஊன்னா அப்புறம் விதை காணாமல் போயிட்டு சரி 10 நாள் முன்ன பின்ன ஊனலான்ட்டு இப்போ தான் ஊனிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி ஊனிருக்கோம் 10 நாள் ஆச்சு. அன்னைக்கு ஊனது முளைச்சிட்டு அந்த பக்கம் காட்டு வீடியோ காட்டு. அது வீடியோ கொஞ்சம் இதுக்கு பண்ணு அதுவா கிட்டோ. அன்னைக்கு உன்ன விதை முளைச்சிட்டு பாருங்க. இதான் வெள்ளரி விதை. இது புல்லுமா களை வெட்டணும். இது கிட்ட கொண்டாந்து காட்டு ஆளுகளுக்கு தெரியட்டும். அப்போ தான் இது வெள்ளரி நான் முளைச்சிட்டு பாருங்க. அன்னைக்கு உண்ணது இதெல்லாம் இன்னொன்று ஒன்று முளைக்கி அன்னைக்கு உண்ணு முளைச்சிட்டு இது பண்ணி அன்னைக்கு அந்த ஒரு கம்பெனி சொன்னேன். அந்த வீடியோ பார்த்தா தெரியும். இன்னைக்கு வந்து அதுலேருந்து வேறு கம்பெனி வாங்கியிருக்கு. இந்த கம்பெனி பேர்லாம் இங்கிலீஷ் வச்சுருக்காங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே வாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம் இது இன்றைக்கி வாங்கினது ஏதோ இது இங்கிலீஷில் வச்சுருக்கா. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் படித்து தெரிஞ்சு கமெண்டில் எழுதுங்கன்னா என்ன விதை என்ன கம்பெனி விதைன்னு. இதான் விதையை பாருங்கள். இதான் விதை. ஆமாம் இதான் விதை. இதை தான் ஊனிக்கிட்டு இருக்கோம். எந்த தட்டில் ஒன்று எந்த தட்டில் தானே ஒன்று இதில் விதை கட் பண்ணி